ஹலோ நண்பர்களே, வணக்கம். உங்கள் என்ன இருக்கே இந்த வீடியோ நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதாவது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கரெக்ஷன் நடந்துட்டுருக்கு. கொரோனாவோட தேர்ட் வேவ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியல எப்படின்னு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பேனிக்கான நிலைமையில் வந்து மார்க்கெட் வந்து கீழே விடும்போது ரொம்ப பெருசாக விடும் அப்படிங்கிறதுனால ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ நான் லாஸ்ட்டு 2-3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டேஸில் நான் என்ட்ரி எதுவுமே புதுசாக எடுக்கல. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டைமில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறது அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன்ஸை வந்து லேர்ன் பண்ண சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணுறோம் அதில் ஒவ்வொரு பேட்டர்னாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 6:30க்கு வந்து நான் வந்து ட்ரா பண்ணி உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோமே பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஸ்டாப் லாஸ் கரெக்டாக வைக்கணும், எங்கே வந்து டார்கெட் கரெக்டாக வைக்கணும், என்ட்ரி வந்து எந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிற இந்த 3 முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த 3 முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அண்ட் கேண்டில் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒன்றும் சொல்லி கொடுக்கல. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் தான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ட்ரையாங்கிள் பேட்டர்னை பேஸ் பண்ணி எப்படி வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கப் அண்ட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஏன் வந்து கப் அண்ட் கேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு, அதாவது நம்ம ஒரு டீ குடிக்கிற கப்பு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு கப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ குடிக்கிற கப்பை வந்து பார்த்திங்கன்னா கை வச்சு பிடிக்கிறதுக்கு ஒரு கேண்டில் இருக்கும்ல, அதே மாதிரி குட்டியாக ஒரு கேண்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதனால தான் இது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே வந்துருக்கலாம், அப் ட்ரெண்டாகவும் இருந்திருக்கலாம். இப்படி இங்கே வந்து மறுபடியும் இங்கே போயிட்டு இங்கே வந்து பிரேக் பண்ணி மேலே போகலாம் மார்க்கெட்டு. சரிங்களா? அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாகவும் இருந்துருக்கலாம். இங்கேருந்து மார்க்கெட் நேராக இங்கே வந்து மறுபடியும் இங்கே வந்து ஒரு ரிவர்சலாகவும் நடந்திருக்கலாம், கண்டினியூஸாகவும் நடந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 விதமான மார்க்கெட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ட்ரெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கண்டினியூஸ் ட்ரெண்ட்லேயும் ஃபார்ம் ஆகும், ரிவர்சல் ட்ரெண்ட்லேயுமே ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம வந்து 2 ட்ரெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த கப்புக்குள்ளேயே நிற்கணும், கரெக்டாக அந்த கேண்டிலுக்குள்ளேயே நிற்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இந்த பேட்டர்னில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த கப்பு ஒன்று இருக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஒன்று இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா நெக்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெக்லைன் வந்து இதில் இருக்கும். இதுதான் நெக்லைன் சொல்லுவாங்க. நெக் அப்படிங்கிறது கழுத்து. ஸோ இந்த பேட்டர்னோட நெக்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரேட் பண்ண போகிறது எங்கே ட்ரேட் பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த கழுத்தை வந்து எப்போ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுப்போம். சரிங்களா? ஸோ அது சார்ட்டு கூட நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டில் வந்து இந்த மாதிரி குட்டி கப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ இது எப்படி வேணாலும் இருக்கலாம். எந்த மாதிரி இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபாலிங் சேனலாக இருக்கலாம். சரிங்களா? இதில் ஒரு ஃபாலிங் சேனல் வந்துருந்துருக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு பெரிய கப்பு, இந்த கேண்டில் வந்து ஒவ்வொரு கப்லையுமே வந்து டிஃப்ரெண்ட் கேண்டில்லாம் இருக்குங்களா, அந்த மாதிரி இது ஒரு ஃபாலிங் சேனலாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பேரலல் சேனலாக கூட இருக்கலாம். சரிங்களா? இந்த பேட்டர்ன் வந்து இப்படியும் இருக்கலாம். சரிங்களா? அல்லது இது கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட இருக்கலாம். சரிங்களா? ட்ரையாங்கிள் ஷேப்னால் எந்த மாதிரி வரும்னு பார்த்திங்கன்னா, இப்படியும் வந்து இந்த கப் வந்து இருக்கலாம். சரிங்களா? நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 விதமாக அதில் ட்ரேட் பண்ணலாம். இந்த நெக்லைனை வந்து மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் பண்ணுதோ, அதாவது மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வந்துட்டு இருக்கு அப்படின்னா இங்கேருந்து வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் நடக்குது. இதில் ஒரு கரெக்ஷன் நடந்து இந்த நெக்லைனை பிரேக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ எல்லாம் அந்த ரீட்டர்ஸ் ட்ரேட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படிங்கிறது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட பிரேக் அவுட் எப்படி இருக்குதோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபாலிங் வெட்ஜ் வந்து இந்த ட்ரையாங்கிள் இல்லை, இப்போது நம்ம வந்து இந்த ஃபாலிங் சேனல் ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஃபாலிங் சேனல் இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கேருந்து மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வந்து
இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் நடந்திருக்கும். இந்த ஃபாலிங் சேனலுக்குள்ளே கரெக்ஷன் நடந்து இந்த ஃபாலிங் சேனலை பிரேக் பண்ணோடனே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த நெக்லைனை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி குட்டி கப்பு வந்து கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நெக்லைனை வந்து பிரேக் பண்ணுறது வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை இந்த மாதிரி ஃபாலிங் சேனல் இல்லைனா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஏதாவது இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த நார்மலாக ஃபாலிங் சேனலை பேஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுப்போமோ அதே பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது, அதே மாதிரி டார்கெட் எங்கே வைக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் வந்து நம்ம வந்து முழுசாக வந்து பார்த்துடலாம். ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து இந்த நெக்லைன் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதை ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் பண்ணிடுறேன். நெக்லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகி மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ வந்து எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்லைனை வந்து நல்ல ஒரு வால்யூமில் வந்து ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதிலே கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ரீடெஸ்ட் ஆகும்போது இந்த இடத்துல வந்து இந்த நெக்லைன் பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேயே வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த கையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது அது க்ளோஸ் ஆகணும்னு கூட அவசியம் கிடையாது. பிரேக் பண்ணிச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம எப்பவுமே ரெஃபர் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடச்சி அப்படின்னா இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்க தான் ரெஃபர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து சின்னதாக முடியும். சரிங்களா? மேலே எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டிலுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். சரிங்களா? இது வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து லோவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஃபாலிங் சேனல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஃபாலிங் சேனல் ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஃபாலிங் சேனலை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த ஃபாலிங் சேனலுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து என்ட்ரி வந்து கிளியர் ஆகிடுச்சு, ஸ்டாப் லாஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ டார்கெட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த கப்போட கையில் இருந்து லோவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை தூக்கி அப்படிங்க வச்சிங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்களா? இதுதான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ இப்படி தான் டார்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த சார்ட்டை இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சார்ட்டை பொறுத்து ரிஸ்க் ரிவார்டு மாறும் கண்டிப்பாக. ஸோ மினிமம் 1:2 கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இது வந்து 1:3 கிடச்சிருக்கு. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1:2 1:2.5 வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி சார்ட்லலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை ஃபேஸ் பண்ணி நீங்கள் எப்போவுமே என்ட்ரி எடுங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் கூட வேறு ஏதாவது பெரிய பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்லாம் கிடைக்குது அப்படின்னா கம்பைன் பண்ணி வந்து என்ட்ரி எடுக்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து கம்பைன் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அந்த கம்பைன் பண்ணி என்ட்ரி எடுக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சக்ஸஸ் ஆஃப் ஒரு ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த சார்ட் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து இருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க் அப்படிங்கிறதுல வந்து இருக்கிறேன். சரிங்களா? ஐசிஐசிஐ பேங்க் அப்படிங்கிற ஸ்டாக்கில் வந்து நம்ம இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து கண்டினியூஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு கப்பு வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கப்பு வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து குட்டியாக ஒரு கப்பு வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. சரிங்களா? ஸோ கப்பன் கேண்டிலுமே ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்லைனே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல வால்யூமில் வந்து இந்த கேண்டில் பாருங்கள் நல்ல வால்யூமில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நல்ல வால்யூமில் பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ரீடெஸ்ட் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கடன்னு மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸு. இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கும்.
ஓகேங்களா. இது வந்து ஸ்டாப் லாஸ். டார்கெட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி மேலே வச்சோம் அப்படின்னா அந்த பிரேக்கான இடத்துலேருந்து கரெக்டாக மேலே வச்சோம் பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து ஈஸியாக கிடச்சிருது. டார்கெட் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. டார்கெட் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. அதே மாதிரி என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து என்ட்ரி பாயிண்ட். ஓகேங்களா. அது நம்ம ப்ளூ கலரில் கொடுத்துக்கலாம். ஓகே சரிங்களா. ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் ட்ரேட் பண்ண முடியும். ஃபைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி பேட்டர்லாம் இன்னொரு வகையிலேயே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அதை வந்து கடைசியாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூவாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இதோட ரிஸ்க் ரிவார்டு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ரிஸ்க் ரிவார்டில் வந்து ட்ரேட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஓகே பாருங்கள் 2.84 கிட்டத்தட்ட 1:3 பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதோட டார்கெட் வந்து இந்த பேட்டர்னோட டார்கெட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு மேலே போயிருக்கு. ஆனால் நம்ம எப்பவுமே பேட்டர்ன் டார்கெட்டில் எக்ஸிட் ஆகி வெளில வரது பெட்டர். பேட்டர்ன் டார்கெட்டுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் பேட்டர்னை ஃபேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கும்போது பேட்டர்ன் டார்கெட்டே எப்போவுமே நம்மளோட டார்கெட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வந்து நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வந்து இந்த பேட்டர்னை வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இன்னொரு விதமான ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தீங்களா. அந்த ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கப்போட கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலுக்கு ட்ரெண்ட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும் கரெக்டாக ஒரு ட்ரெண்டிங்காக தான் போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட்டு இப்போ நீங்கள் என்ட்ரி ப்ரைஸுக்கு கீழே வந்து ட்ரெண்டு வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடலாம். சரிங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து கடைசியான ஸ்விங் எங்கே இருக்குது, இந்த ஸ்விங்கி கீழே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸே இந்த ஸ்விங்கி கீழே வச்சுக்கலாம். சரிங்களா. ஆனால் எப்படியும் இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னாலே இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிடும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாகும். எல்லா கேஸ்லேயுமே இந்த மாதிரி கிடைக்காது. சில கேஸில் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்விங்கெல்லாம் இருக்காது. ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட கேஸில் வந்து இதுக்கு கீழே ஒரு ஸ்விங் கிடைக்குது, ட்ரெண்ட் வந்து அப்பில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த ஸ்விங்கி கீழே வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வந்து வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.